ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, சம் பர்சனல் ரீசனுக்காக. இனி கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா மட்டன் சுக்கா. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? மட்டன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். 3 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா ப்ளஸ் 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் ஆஃப் தனியா தூள், 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி தூள், 1 ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் மசாலா, 1/2 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் மசாலா, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். என்கிட்ட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த டைமில் அவைலபிளாக இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கரை வச்சுருக்கேன். சூடானதுமே ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். ஆயில் நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக வெங்காயமும் பூண்டும் ஃப்ரை ஆகிடும். ஓரளவுக்கு ரெட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் ஃப்ரை ரெட் ஆகிடுச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் 1/2 kg மட்டனுக்கு. நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணலாம். அதோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு தக்காளியையும் நல்லா வதக்குங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால சீக்கிரமாக வதங்கிடும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டதுமே ஃபுல் டைட் ஆகிட்டுருக்கு. அதனால் லைட்டாக தண்ணி போட்டு மசாலாவை நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு செட் பண்ணலாம். பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி 1 டீஸ்பூன் ஆஃப் வாட்ரு தான் நான் போட்டேன். பிகாஸ் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிறதுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும், நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை போட்டுட்டோம். நல்லா பிரட்டி விடலாம். கை விடாமல் பிரட்டுங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. மசாலா அப்போ தான் மட்டனில் ஏறும். கை விடாமல் நல்லா 2 மினிட்ஸ்க்கு பிரட்டி விட்டுருங்க. எல்லா பீஸுக்கும் கரெக்டாக சரிசமமாக போய் சேர்கிற மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி போடுங்க. எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் 2 கிளாஸ் ஆஃப் தண்ணி போட்டிருக்கேன் 1/2 kg மட்டனுக்கு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எந்த குவான்டிட்டியில் உங்களுக்கு வேணுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு தண்ணி போடுங்க. எனக்கு நான் சுக்கா அப்படின்னா நான் ரொம்ப திக்னஸாக செய்ய போகிறேன் ரொட்டிக்கு. நீங்கள் எதுக்கு செய்கிறீங்கன்னு தெரியும், அதை டிசைட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் லைட்டாக தண்ணி போட்டேன். இப்போ குக்கரை மூடிடுறது தான். மூடி 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
குக்கரை மூடியாச்சு. 5 விசில் வந்தாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. மட்டன் பீஸ் நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து பார்த்துருந்தேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணும்னு பார்த்து ஓகே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நான் குக்கரை மூடி வச்சு வேக வச்சேன். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ்க்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு மட்டன் சுக்கா. அதாவது நான் ரொட்டி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் விட்டேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் என்ன அளவுக்கு கலர்ஃபுல்லாக, என்ன அளவுக்கு டேஸ்டியாக, பார்க்குறதுக்கே எவ்வளோ. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு திருப்பியும் செய்யணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இந்த மாதிரி இன்னும் ரெசிபீஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.